அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து ரிவ்யூ மீட்டிங் இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஒரு தொகுதிக்கு போய் வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக மக்கள்கிட்ட போய் பொதுவா நன்றி சொல்ல போவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் நன்றி சொல்வதற்கு முன்பு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உடனடியாக அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் ஒரு கலந்துரையை இன்றையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி வெள்ளிவாக்கத்தில் இன்றைக்கு அனைத்து துறை சார்ந்த நிர்வாகிகள், அரசு ஊழியர்கள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன், குறிப்பாக சென்னை சிட்டி உடைய கமிஷனர், போலீஸ் அடிஷனல் கமிஷனர்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட், டான்ஜென்ட் கோ, டாஸ்மார்க், அப்படி எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன், அரசு ஊழியர்களுடன் ஒரு ரிவ்யூ மீட்டிங் சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. அதுல 3 பிரிவா எங்களுடைய வேலையை பிரிச்சிருக்கோம். வில்லிவாக்கம் தொகுதியில பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது காலையில 5 மணி நேரம், ஈவினிங் 5 மணி நேரம்னு பிரச்சாரம் செஞ்சிருக்கோம். நடந்து போயிருக்கேன். ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக போர்க்கால அடிப்படையில் தொகுதி மக்கள், குறிப்பாக பெண்கள் சொன்னது, வில்லிவாக்கம் தொகுதியில ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாயிருக்குன்னு. அதுக்கப்புறம் டாஸ்மார்க் 11 கடை இருக்கு. நேற்று மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைப்படி ஒரு டாஸ்மார்க் கடை மூடப்பட்டிருச்சு. இன்னும் ஒரு 4 கடை பொதுமக்களுடைய, குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கோயில் பக்கத்துல, விடுதிகள் பக்கத்துல இருக்கு. இன்னும் அதை ரிவ்யூ மீட்டிங்ல பதிவு பண்ணோம். பெரும்பாலும் 11 கடையில ஒரு 6 கடையை போர்க்கால அடிப்படையில் மூட வேண்டும்னு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கோம். ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஐடி விங்ல இருந்து ஒரு ஐடி விங்க சப்போர்ட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும். கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பொதுமக்களும் கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் அந்த வீடியோவை பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டா நாளைக்கு இரு தரப்பு பக்கத்திலும் எந்த பிரச்சனை இருக்காது. ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே சிசிடிவி கேமரா இப்பையிலிருந்தே 24 மணி நேரம் இயங்கணும் சொல்லியிருக்கோம்.